இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யாக்கோபு 3வது அதிகாரம் 5வது வசனம். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சர்க்கஸ்க்கெலாம் போயிருக்கேன். அங்கே பெரிய யானை, சிங்கம், புலி, இந்த மிருகங்களை எல்லாம் ஒரு பயிற்சியாளர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்பார். அவர் என்ன சொல்கிறாரோ அதை அது செய்யும். இங்கே உட்காருன்னு சொன்னால் உட்காரும், பாலை தள்ளிவிடுன்னு சொன்னால் அது தள்ளிவிடும், எழுந்திருச்சு நட அப்படின்னு சொன்னால் நடக்கும். என்ன செய்ய சொல்கிறாரோ அதை செய்யும். எவ்வளவு பெரிய மிருகங்கள், அதையெல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த மனுஷனுக்கு வைக்க தெரியுது. ஆனால் நம்முடைய நாவு எவ்வளவு சின்ன அவயம், அதை நம்முடைய கட்டுப்பாட்டில் நம்மளால் வைக்க முடியல. வேதம் சொல்லுது, நாவின் அதிகாரத்தில் மரணமும் ஜீவனும் இருக்குது அப்படின்னு. இது நமக்கு நல்லா தெரியும். ஆனால் எப்போவுமே நம்ம ஜீவனை பேசிகிட்டு இருக்கிறோமா? இல்லையே. நிறைய நேரம் நம்ம புரணி பேசுகிறோம், அடுத்தவங்களை பற்றி பேசுகிறோம், பொறாமையாக பேசுகிறோம், அடுத்தவங்களை திட்டுறோம், சாபமிடுறோம். என் சொந்த பிள்ளைகளையே சாபமிடுற நிறைய பெற்றோர்கள் இருக்கிறாங்க. வாயை திறந்தாலே எப்போவாது தான் நல்ல வார்த்தைகள் வருது. மற்ற எல்லா நேரங்கள்லையும் நெகட்டிவாகவே பேசிகிட்டே இருக்கிறோம். அடுத்தவங்களுக்கு அது கஷ்டத்தை கொடுக்குங்கிற கொஞ்சம் கூட மனசில் எந்த ஒரு உறுத்தலும் இல்லாமல் நமக்கு வாயில் என்னெல்லாம் வருதோ அதையெல்லாம் பேசிகிட்டே இருக்கிறோம். இந்த பேசுகிறத, இந்த நாவினை மட்டும் நம்ம கொஞ்சம் அடக்குனாலே வீட்டில், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் சரியாயிரும். நம்ம முயற்சி பண்ணுறதை விட தேவன்கிட்ட இந்த நாவை நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஏசப்பா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியை மட்டும் நான் பேசணும்ப்பா, தேவையில்லாத வார்த்தைகளை நான் பேசக்கூடாதுப்பா, என்னுடைய நாவை தொட்டு உம்முடைய வார்த்தைகளை வைங்கப்பா அப்படின்னு முழுசாக அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா, நம்முடைய நாவை சீர்படுத்திட்டோம் அப்படின்னா குடும்பங்கள் சீர்படும், ஊழியம் வளரும், அற்புதம் நடக்கும். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றி ஏசப்பா. ஆமென். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பிள்ளைகளை உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா. அந்த பிள்ளைங்க போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எக்ஸாம் நல்லா எழுதணும், பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, குடும்பத்தில் கடன் அடைக்கப்படணுங்கிறதுக்காக, வீடு கட்டணுங்கிறதுக்காக, குடும்பத்தில் சமாதானம் வரணுங்கிறதுக்காக, ரட்சிப்புக்காக, இன்னும் எத்தனையோ காரணங்களுக்காக பிள்ளைகள் ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்கப்பா. ஆமென் அப்பா, ஸ்தோத்திரம். நன்றி நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தின் வாஞ்சைகளையும் அப்பா, அவங்களுடைய ப்ரேயர் ரிக்வஸ்ட்டையும் இப்பொழுது உங்கள் கரத்தில் கொடுக்குறோம்ப்பா. ஆமென். ஒரு பிள்ளையை கூட வெறுமையாய் திரும்பாதபடிக்கு அத்தனை அற்புதங்களையும் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் செய்ய போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. உள்ளத்தில் ஆழத்திலிருந்து விசுவாசத்தோடு இன்றைக்கு அப்பா உம்மை நோக்கி பார்க்கும் இந்த பிள்ளைகளுக்கு அமேன் நீங்கள் அடையாளத்தை காட்ட போகிறீங்கப்பா. அதுக்காக நன்றி. அமேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அமேன் நீங்கள் நன்மைகள் செய்கிறீங்கப்பா. அவர்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்கிறீங்க ஏசப்பா. அவர்களை உள்ளங்கையில் நீங்கள் பொறித்து வைத்திருக்கீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி. அமேன். தொடர்ந்து இந்த பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துங்கப்பா. இன்றைய வார்த்தைக்காக நன்றி ஏசப்பா. அமேன். நாவினை கட்டுப்படுத்தணும் ஏசப்பா. முழுவதும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. வீட்டில் கணவன் மனைவிக்கு இடையில, பிள்ளைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள் அப்பா தேவையில்லாத பேச்சினால் வருதுப்பா. இதை நான் பேசியிருக்க கூடாதே, இப்படி நான் சொல்லியிருக்க கூடாதேன்னு சொல்லி பேசினதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டு அதில் வேதனைப்பட்டு எந்த பயனும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லைப்பா. அம்மேன். பேசுறதுக்கு முன்னாடி ஞானமாக பேசணும் ஏசப்பா. அப்பா, என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் அற்புதம் செய்கிறீங்கப்பா. அதற்காக நன்றி அப்பா. எங்கேயுமே உதவி கிடைக்கல, அடுத்து என்ன செய்ய போகிறேங்கிற இக்கட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு
அப்பா நீங்கள் சொல்கிறீங்கப்பா, உனக்காக யாவற்றையும் நான் செய்து முடிப்பேன் அப்படின்னு. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து நீங்கள் வெட்கப்பட போவதில்லைன்னு சொல்கிறீங்கப்பா. ஆமென். அப்பா, உம்முடைய பிள்ளைகள் எங்கேயும் யார்கிட்டையும் வெட்கப்படாதபடிக்கு ஆமென் நீங்கள் கிருபை பாராட்டுங்க ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆமென் நீங்கள் அதிசயங்கள் செய்கிறீங்கப்பா, பெரிய காரியங்களை செய்கிறீங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நீங்கள் அதிசயமாக வழி நடத்துகிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி. ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழணும் ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். யாருமே வழியே இல்லை அப்படின்னாலும் அப்பா நீங்கள் அங்கே வழியை உருவாக்குபவராக இருக்கீங்க ஏசப்பா. ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுபவராக இருக்கீங்க ஏசப்பா. உம்மலாகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமென் அப்பா. அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பயங்கரமான பிரச்சனை இன்றைக்கு ஒன்றுமில்லாமல் ஆகுது ஏசப்பா. ஆமென். சாத்தானின் கிரியைகள் அவங்க வாழ்க்கையில் இனி வேலை பார்க்க போவதில்லை ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் செழிப்பை பேசுகிறோம் ஏசப்பா. ஆமென். அவர்கள் நன்றாக இருக்கட்டும் ஏசப்பா. மீதம் எடுக்கிற அளவுக்கு அவங்களுடைய வருமானத்தில் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணுகிறமைக்காக நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகளுடைய படிப்பு விஷயத்தில், வேலை விஷயத்தில் நீங்கள் ஒரு அற்புதம் செய்யுங்க ஏசப்பா. ஆமென். கடன்கள் அடைக்கப்படணும் ஏசப்பா. மீதம் எடுக்கணும்ப்பா. நல்ல உடல் பலத்தை கொடுங்கப்பா. கழுகின் வாழ வயதை திரும்ப கொடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய உடலில் வலிகள், வேதனைகள், நோய்கள் எல்லாம் நீங்கி சுகமாய் தங்கணும் ஏசப்பா. ஆமென். உம்முடைய பிள்ளைகளை வேறு பிரித்து காட்டுங்கப்பா. உலகத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு இந்த வயசுக்கு அப்புறம் அந்தந்த நோய்கள் வரலாம், அவங்க இந்த வலிகளை அனுபவிக்கலாம், அதுக்கு பழக்கப்படுத்தலாம். ஆனால் உம்முடைய பிள்ளைகளை நீங்கள் தெரிந்தெடுத்த பிள்ளைகள் உமக்கு ஸ்பெஷல் ஏசப்பா. ஆமென். உம்முடைய பிள்ளைகளுக்காக இயேசு கிறிஸ்துவ அப்பா உம்முடைய மகனை நீங்கள் கொடுத்தீங்க. சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தாருப்பா. உடம்புல அத்தனை அடிகள் வாங்கினாரு. நாங்கள் சுகமாய் தங்கும்படிக்கு ஆமென் நீங்கள் அத்தனை வேதனைகளும் அனுபவிச்சிங்க ஏசப்பா. எங்களுக்காக இரத்தத்தை சிந்தி அப்பா எங்களை ஐஸ்வர்யனாக்கும்படிக்கு நீங்கள் தரித்திரரானீங்கப்பா. நாங்கள் வாங்க வேண்டிய அத்தனை அடிகளையும் நீங்கள் வாங்கினீங்கப்பா. எங்கள் பாவத்திற்கான தண்டனையை நீங்கள் அனுபவித்தீங்க ஏசப்பா. இனி அந்த பாவத்தின் விளைவுகள் அப்பா என்னையோ இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எந்த பிள்ளைகளையோ தொட முடியாதுப்பா. நீங்கள் தருகிற சுகம் அவர்களை முழுவதுமாக நிரப்புவதாக. உலகம் கொடுக்க முடியாத உம்முடைய சமாதானம் அவங்க வீடுகளில் நிலவுவதாக. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அத்தனை பிள்ளைகளும் சிலுவையில் நீங்கள் இவங்க ஒவ்வொருத்தருக்காக சிந்தின இரத்தத்தை அப்பா இப்பொழுது நினைவு கூர்ந்து அதனுடைய முழு அர்த்தத்தை புரிந்து அப்பா அதை சுதந்திரித்து கொள்வார்களாகப்பா. ஆமென். அறியாமல் இருக்கும் இந்த பிள்ளைகள் கண்களை இன்று திறந்தமைக்காய் நன்றி ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் இப்பொழுது சிலுவையில் இவங்களுக்காக நீங்கள் சிந்தின இரத்தம் பேசுகிறதுப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தெரிந்தெடுத்து இன்றைக்கு இதை கேட்க வைத்திருக்கீங்க ஏசப்பா. அப்பா நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். இனி எங்களுடைய கஷ்டங்களை நாங்கள் பேச போகிறதில்லப்பா. உண்மையிலேயே எங்களுக்கு கை கால் வலிச்சாலும் உடம்பு சரியில்லைனாலும் இனி எங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அப்பா அந்த பிரச்சனைகளை பேச போகிறதில்லப்பா. இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. வாதையின் கூடாரத்தை அணுகாது, இதைத்தான்ப்பா பேச போகிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற தெய்வமாகிய அப்பா நாங்களும் ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரை. உண்மை போல எங்களுக்கு இப்போ சுகம் இல்லைனாலும் எங்கள் நாவினால் நாங்கள் அதை சிருஷ்டிக்க போகிறோம்ப்பா. ஆதியிலே நீங்கள் வார்த்தையினால் உலகம் முழுவதையும் சிருஷ்டித்தீங்கப்பா. அதே மாதிரி எங்களை நாங்களே சிருஷ்டிக்க போகிறோம்ப்பா. எங்கள் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் இனி நன்மையானவைகளா மட்டும்தான் இருக்க போகுதுப்பா. எங்களுக்கு சுத்தி கடன் இருக்கலாம், ஆனால் நாங்கள் செழிப்பாக இருக்கிறோன்னு பேச போகிறோம்ப்பா. ஆமென். எங்கள் கடன்களை எங்களை விட்டு அகற்ற போகிறோம்ப்பா. பிசாசின் கிரியைகள் இனி எங்கள் வாழ்க்கையில் வர முடியாதுப்பா. ஆமென். எல்லா கஷ்டங்களையும் எங்கள் நாவின் அதிகாரத்தினால எங்களை விட்டு நீக்க போகிறோம்ப்பா. ஜீவனை பேசுகிறோம் ஏசப்பா. ஆமென். சுற்றி இருக்கிற எல்லா குழப்பங்களையும் நீக்கி சஞ்சலமும் தவிப்பும் நீங்கி போகுங்க
சமாதானம்ங்கிற வார்த்தைக்கு தக்க எங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை பேசுகிறோம்ப்பா. ஆமென். எங்கள் குடும்பம் முழுவதும் ரட்சிப்பை பேசுகிறோம் ஏசப்பா. எங்கள் நாவினால் அப்பா நாங்கள் பேச போகிற வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்க போகிறோமைக்காய் நன்றி ஏசப்பா. வாயின் வார்த்தைகளை அப்பா ஸ்தோத்திரமாப்பா நாங்கள் கவனித்து பேச போகிறோம்ப்பா. பாசிட்டிவாக மட்டும் நேர்மறையான விஷயங்களை மட்டும் பேச போகிறோம்ப்பா. அதற்காக உமக்கு நன்றி. எங்கள் நாவின் அதிகாரத்தை எங்களுக்கு உணர்த்தியதற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனிய மந்திரம் செய்வினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலும் எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.